ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தோம். அதனால் அம்மா சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலில் ஏம்மா சிக்கன் குழம்பு அதெல்லாம் வேணாம், எதாவது மீன் வந்தால் வாங்கி குழம்பு வைங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் மீன் எதுவும் வராததுனால அப்புறம் சிக்கனே எடுத்துகிட்டு சரி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ரொம்ப வெயில் தாங்கவே முடியல. பாருங்கள், வீடியோலேயே தெரியும், ரொம்ப வெயில் ஓவராக இருந்தது. இதுலேயும் இந்த வெயிலையும் இந்த பசங்க ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒரே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா கேஸ் இல்லாததுனால விறகு அடுப்பில் தான் சமைச்சாங்க. எண்ணெயெல்லாம் சட்டியில் ஊற்றிட்டு வெயில் ஒன்றும் தாங்கலை. அம்மா ஃபேஸை பார்த்தாலே தெரியும், ஒரே வேர்த்து விறுவிறுத்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நம்மளால் ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல, இந்த வீடியோ எடுக்கிறத தவிர. அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. இந்த வெயிலில் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரே வெயில் தாங்க முடியலையா. மரமும் ஒன்றும் நிழலாக இல்லை, முருங்கை மரம் நிழல் தான் அது ஒன்றும் நிழலாகவும் இல்லை. அதில் உட்காந்து சமைச்சிட்ருந்தாங்க. இதில் நான் வேறு வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவங்கள டென்ஷன் பண்ணிக்கிட்டு முன்னாடி நின்றுட்டுருந்தேன். அவங்க எதுவும் சொல்லலை, சும்மா கண்டுக்காமல் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க. எண்ணெய் சூடு ஏறிடுச்சு, கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பொரிக்கிட்டோன்ட்டு. ரியல் சவுண்டோட வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அவங்க வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற நிலமையில இல்லை இப்போ அவங்க. ஏன்னா அவங்க வெயில் தாங்க முடியல, ஒரே வேலை, இன்றைக்கி ரொம்ப வேலை அதிகம் அவங்களுக்கு. அதனால் நான் சும்மா சிக்கன் குழம்பாச்சே கொஞ்சம் ஸ்பெஷல், நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை, அமைதியாக உட்காந்துக்கிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டீஸை சமாளிச்சுக்கிட்டு அப்படியே நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். கடுகு புரிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக. இப்போ தான் வெங்காயம் போட போகிறாங்க அம்மா. போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. எங்களை மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தக்காளியும் போட்டாச்சு, இன்னும் போடலை. அம்மா வதக்குறாங்க வெங்காயத்தை. சிக்கன் குழம்பு வேணாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் எப்படி அப்படியே விட்றது, கெஸ்ட்லாம் வந்திருக்கோம்ல, அதனால் அவங்க செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. தக்காளி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் கெஸ்ட்டாக போனாலோ இல்லை யாராவது வந்தாலும் நீங்கள் என்ன சமைச்சு கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விறகடுப்பில் இப்போ விறகடுப்பு யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். கேஸ் இல்லாமல் விறகடுப்பு தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அடிக்கிற வெயிலில் சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான வேலை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பக்கத்தில் முந்திரியெல்லாம் கொட்டை பொறுக்கிட்டு இருக்காங்க. முந்திரி சீசன் வந்தாலே அது சம்மரில் தான் வருது, முந்திரி கொட்டை பொறுக்கிற மாதிரி. பக்கத்தில் பசங்க, சின்ன சின்ன பசங்களாம் முந்திரி கொட்டை பொறுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெயிலில் நிற்கவே முடியல, கொஞ்சம் நேரம் கூட. இங்கே இந்த வீடியோ எடுக்கும் போதே என்னால் முடியல. இந்த 2 குட்டீஸும், எங்கள் குட்டீஸ் 2 விளையாண்டுட்டு இருந்ததுங்க மரத்துக்கு நிழலில் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அம்மா எப்பயுமே சிக்கனுக்கு வீட்டு மிளகாத்தூளும் அப்புறம் சிக்கன் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாராவது சில பேர் ரெடிமேட் மசாலாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன மசாலா, ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை வீட்டில் இதுக்குன்னு தனியாக ஏதாவது அரைச்சி வச்சுருக்கீங்களா மசாலா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அம்மா எப்பயும் இப்படி தான் செய்வாங்க. வீட்டு மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் ரெடிமேட் மசாலா, ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அவங்க எவ்வளோ சிம்பிளாக சமையல் செய்கிறாங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா கைப்பக்குவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏதோ ஏனோ தானோன்னு செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக பின்னலாக இருக்கும். சிக்கனை போட்டு வதக்கி தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டுட்டு.
ரொம்ப பசி வேறு இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு. எப்போ குழம்பு ரெடி ஆகும் சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு ரொம்ப. மணி இது சமைக்கும் போதே மணி 2 ஆகிடுச்சி. ரொம்ப பசி எல்லாருக்குமே. அதான் அம்மா விறுவிறுன்னு செஞ்சுட்டே இருந்தாங்க கடகடன்னு எல்லாத்தையும். பக்கத்து முந்திரியில் பசங்க போய் முந்திரி பழம் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. எங்கடா வெயிலாக இருக்குது, நம்ம சாயந்தரமாக போய் பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அப்புறம் உட்காந்துட்டு அவன் தம்பி டப்பா எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். போய் நீ வரலன்னா போ, நான் போய் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. இவளும் கூடயே என் பொண்ணு அவளும் கூடயே நானும் போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டா. சரி போய் என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போன்ட்டு நானும் கிளம்பிட்டேன் கூடயே. முந்திரி பக்கத்தில் முந்திரியில் தான் கொட்டை பொறுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி காடு, முந்திரி தோப்புன்னு சொல்லுவோம் நாங்கள். நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. முந்திரி தோப்பு பாருங்கள். கேஷ்யூஸ், முந்திரி பருப்பு தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த முந்திரி பருப்பு இந்த மாதிரி முந்திரியில் தான் கிடைக்கிது. தீபக் கிளம்பிட்டான். கிளம்பிட்டு முந்திரி பழம் திருவிட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் கொட்டையை தனியாக பிரித்து முந்திரி பழத்துலேருந்து பிரித்து எடுப்பாங்க. அவனுக்கு தெரியல, முந்திரி பழத்துலேருந்து கொட்டையை திருவி எடுக்க தெரியல. இந்த பசங்களாம் சிரித்தாங்க அவள் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு. அப்புறம் நான் இப்போ திருவி தரேன் வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம டைரெக்டாக மரத்துலேருந்து பறித்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்க திருவுறாங்க இல்லையா, அவங்க கை அழுக்காக இருக்கும். அதனால் முந்திரி பழம் கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். நம்ம எடுத்துகிட்டு கழுவிக்க வேண்டியதான். கழுவிட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பொறுக்கிட்டு வந்தாச்சு. பொறுக்கிட்டு திருப்பி கிளம்பியாச்சு வீட்டுக்கு. பக்கத்துலேயே சுற்றி முந்திரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்கும். பசங்க நல்லா விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். பறிச்சுட்டு போயிட்டான். 2 பேர் நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருக்க, எங்களை வச்சு வீடியோ எடு அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போக சொல்லிட்டேன் 2 பேரையும். அப்புறம் முந்திரி பழத்தை எடுத்துகிட்டு போய் அம்மாக்கிட்ட கழுவி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அம்மா இருங்கடா குழம்பு கூட்டி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னமோ பண்ணுறேன் நான் அப்படின்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால் 2 பேரும் என்ன தான் இவ பண்ணுறா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அம்மா அப்புறம் குழம்பெல்லாம் கூட்டி போட்டுட்டு எழுந்து முந்திரி பழத்தெல்லாம் கழுவி அலசி எடுத்து கட் பண்ணி 2 பேருக்கும் கொடுத்தாங்க. நீங்கள் முந்திரி பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கமெண்டில். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு ஒரு பழத்தை பொறுத்து தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, மாடுங்க தான் முந்திரி பழம்னாலே மாடுங்க கிளம்பிடுவாங்க. என் சின்ன பொண்ணு எழுந்துட்டான். நான் ஆட்டி விட்றேன் தேவின்ட்டு இவன் தங்கச்சி பாப்பாவை தூங்க வச்சிட்டு இருந்தான் தீபக்கு. அப்புறம் அம்மா முந்திரி பழத்தை கட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே ஆர்வம் முந்திரி பழம் சாப்பிட்ணுன்ட்டு. இவ்வளோ நாளாக நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம், சாப்பிடக்கூடாது. அது நம்ம கேட்டுட்டு போய் பறித்தோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தெரியாமல் போய் பறித்தோன்னா அது கொஞ்சம் தப்பான விஷயம். அதனால் அது இவங்களுக்கு சொல்லி நாங்கள் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் பசங்களுக்கு. இன்றைக்கி தோப்பில் கொட்டை பொறுக்கிறதுனால இவங்க போயிட்டு நேராக கேட்டுகிட்டே வாங்கிட்டு வந்தாங்க முந்திரி பழம். இந்த மாடு தீபக் மாடு முந்திரி பழத்தையே பார்த்துட்ருக்குன்னு அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். அது அவனை அடிக்க வரோன்ட்டு ஓடிடுச்சு மாடு. ஒரு வழியாக ஃபைனலாக குழம்பு கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சாப்பிடலாம். தீபக் வேறு பசிக்குதாயா குழம்பு ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டுருந்தான். குழம்பு கொதிச்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.